ஆயில் சப்ளை தான் ரொம்ப மெயின். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஈரான் சொல்லிட்டாங்க சார். இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒருவேளை ஆயில் சப்ளை கட் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? இந்தியாவுக்கு என்னால் எவ்வளோ நாள் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்? பாருங்க, நம்மளுடைய ரிசர்வ் அப்படின்றதே வந்து அப் டு 74 days தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு மந்திரி சொல்லியிருக்காரு. அதாவது இம்போர்ட்டே பண்ணலனா கூட 77 நாள். ஆமாம். ஓ, நம்மளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வு, அதுக்கப்புறம் சில டேங்கர்ஸ்லாம் அப்படியே அங்கே சுற்றிட்டு இருக்கோம் சிலது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் அந்த தென்னை மரத்தில் தேள் கொட்டுதுன்னா பனை மரத்தில் நெறி கட்டுதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா நம்ம இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம்ல, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டோம். யூரோப்பியன் யூனியன் நம்ம கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. ஏன்னா உக்ரைன் ரத்தத்தை வந்து நாம தான் சுத்தப்படுத்துவோம், அதை வாங்கியிருந்தானுங்க. இப்போ அதுவும் நின்று போச்சு. ஏற்கனவே கட்டார் வந்து கேஸ் ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க. கேஸ் விலை ஏறி போச்சு. இப்போ இங்கேருந்து போகிற ஆயில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின் போது உங்களுக்கு இந்த பக்கம் மூடியாச்சு, அதனால ஊரை சுற்றின்னு போனால் டிலே ஆகும், காஸ்ட் அதிகமாகும். அது ஒன்று. நமக்கு தேவைன்றதுக்காக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து சப்ளை ரெஸ்யூம் ஆகிடும். அந்த பக்கம் வரலன்னா இந்த பக்கம் வர வேண்டியது தான், அவ்வளோதான். ஈஸ்டர்ன் சைடு இங்கே வந்து இறக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது விக்ரம்.